நேத்து ராஜரத்தினம் ஸ்டேடியம்ல பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்பு ஒருங்கிணைச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அழுத்தம் கொடுக்க அவங்களால முடிஞ்ச அவங்களோட ஆதரவாளர் கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த மேடையில் இருந்தவங்களெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த மேடை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இதில் பேசவிருக்கிறோம். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். அதோடு கூட அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நேத்தே அதே நேரத்தில் ராமதாஸ் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி பத்திரிகையாளரை சந்திச்சாரு. அதில் தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் முதல்ல அவனை அப்படின்னு, அன்புமணி மீது உள்ள ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரிக்கணும், கூடவே அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட மாங்காய் சின்னம், கொடி இந்த மாதிரி பாமக யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அதையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு ராமதாஸ் ஒரு அடி அடிச்சிருக்காப்புல. ஆர்ப்பாட்ட மேடையில் பேசின அன்புமணி மாம்பழத்தை வச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காப்புல. அந்த உதாரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. முக்கியமான சில விடயங்களும் இதில் விவரிக்க போகிறோம். விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். முதல்ல சாதிவாரி சர்வே அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நம்ம சுருக்கமாக பேசுவோம். ஏன்னா நம்ம இதை குறித்து ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். விவரமாக பீகார் மேற்கோள் காட்டியெல்லாம் பல தடவை பேசியிருக்கோம். அதனால் அதுக்குள்ளே முழுமையாக போகாமல் ஒரு ஓவராலாக அதை பற்றி சொல்லிடுறேன். சாதிவாரி சர்வே அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முதல்ல யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் ஏற்றுக்கலைனாலும் ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கனாலே அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, கணக்கெடுப்புகள் அனைத்தும் வந்து சென்சஸ் 1948 ஆக்ட் படி ஒன்றிய அரசுக்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. மாநில அரசு அதிகாரம், ஒன்றிய அரசு அதிகாரம் அல்லது பொதுப்பட்டியல் அப்படின்னு 3 வகையான அதிகாரங்கள் இருக்குது. அதில் கணக்கெடுப்பு வந்து பொதுப்பட்டியல் கூட கிடையாது. அது நேராக ஒன்றிய அரசு பட்டியலில் தான் இருக்குது. அதனால் முழுக்க முழுக்க கணக்கெடுப்பு எந்த விதத்தில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்குது. இதை நாம் தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்வேவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எளிமையாக அப்படின்னா, தேர்தல் காலங்களில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு வெளிவரும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லி இவங்க தான் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் வாக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அதில் மாறுதல் இருக்குது, இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு, இவங்க ஜெயிப்பாங்க, இத்தனை சீட்டுகள் ஜெயிப்பாங்க, முன்ன பின்ன இருக்கும், தொங்கு சட்டசபை அப்படின்னு பல்வேறு பத்திரிகை நிறுவனங்கள் அல்லது பல்வேறு தனியார் அமைப்புகள் உங்களுக்கு வந்து சர்வேவை எடுத்து வெளியிடும். அந்த சர்வேல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இத்தனை லட்சம் பேர்கிட்ட சர்வே எடுத்தோம், இத்தனை கோடி பேர்கிட்ட சர்வே எடுத்தோம், அதனால் எங்கள் சர்வே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து தரவுகளை சொல்லுவாங்க. இவங்க தான் இத்தனை சீட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு சர்வே கூட நம்மள பெரும்பாலான ஆட்கள் கிட்ட யாரும் வந்து தகவல் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் கூட நிறைய நேரத்தில் ஒரு யாருக்கிட்ட தான்டா நீங்கள் போய் சர்வே எடுக்கிறீங்க, இது வரைக்கும் ஒரு சர்வேவும் எங்ககிட்ட வந்து ஒரு தகவலையும் கேட்டதில்லை, அப்போ யாருக்கிட்ட நீங்கள் போய் கேட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு மெத்தட் தான் இந்த சாதிவாரி சர்வே அப்படிங்கிறது நடக்கும். பீகார்லேயும் இதே தான் நடந்துச்சு. பீகாரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிவாரி சர்வேவை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். சர்வே எடுத்ததின்படி கிட்டத்தட்ட பீகாரோட மக்கள் தொகை 12 கோடி பேர். அந்த 12 கோடியில் 63% பேர் ஓபிசி மக்கள் தான், பிசி எம்பிசி அதாவது ஓபிசி மக்கள் தான் இருக்காங்க. பெரும்பாலானோருக்கு 6,000 கூட அவங்க குடும்ப வருமானம் இல்லை அப்படின்னு பல்வேறு தரவுகளை வந்து வெளியிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அவங்களோட இடஒதுக்கீடு அளவை கிட்டத்தட்ட அந்த இடபிள்யூஎஸ் எல்லாம் சேர்த்து 75% அதிகரித்து அவங்க வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க. அதை எதிர்த்து பல வழக்குகள், அவங்க சாதிவாரி சர்வே தொடங்கும் போதிலிருந்து பல வழக்குகள் தொடங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் பெருசாக எடுபடலை, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஆனால் அதை தடை பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக என்ன இருந்துச்சுன்னா, ஒரு அதிகாரியோ சம்திங் யார், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவங்க பேர் எனக்கு மறந்துடுச்சு, அவங்க என்ன சொல்லி அந்த அந்த வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னா, நாங்களும் அதே தெருவில் தான் இருக்கோம், இங்கே தான் இருக்கோம், எங்ககிட்டயே வந்து எந்த தகவலும் சேகரிக்கப்படலை, அப்போ எப்படி நீங்கள் சர்வே எடுத்தீங்க அப்படின்னு. நம்ம சொன்னோம்ல, தேர்தல் கருத்து கணிப்பு இத்தனை லட்சம் பேருன்னு எடுத்தீங்க, ஆனால் எங்ககிட்ட எவனுமே வந்து கேட்கலையடான்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் ஒரு நபர் வந்து வழக்கு தொடுத்து, இங்கே இருக்கிற எங்கள் பகுதி மக்கள்கிட்ட யாருமே கணக்கெடுப்பு எடுக்கல, அப்புறம் எப்படி சர்வே எடுத்தீங்க, ஆக இந்த தரவுகள் வந்து நம்பகத்தன்மையானது இல்லை, உண்மையானது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்து தான் அதுக்கு ஸ்டே வாங்கினாங்க. அது தடை செய்யப்பட்டுச்சு, நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்போது சர்வே அப்படிங்கிறது முழுமையான கணக்கெடுப்பு கிடையாது. அது வந்து ரேண்டமாக பிக் பண்ணி அங்கே ஒன்று எடுத்து
இதுதான் இப்படித்தான் இருக்கும் சமூகத்தின் நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் ஒரு முடிவுக்கு வருது. அப்போ அது துல்லியத்தன்மையான ஒரு புள்ளி விவரம் கிடையாது. ஆக இந்த மாதிரி தனிநபர்களோ, அமைப்புகளோ, பாஜக காரனோ, ஆர்எஸ்எஸ் காரனோ, இந்துத்துவ சங் பரிவார் கும்பலோ என்ன பண்ணுவான்? இத தூக்கிட்டு நேரா நீதிமன்றம் போவான். நீதிமன்றம் ஏன் அவன் போறான்னா, நீதிமன்றத்தில தான் அவாக்கள் நிறைஞ்சு கிடக்காங்க. போயிட்டு ஸ்டே வாங்கிட்டு கம்முனு உட்கார்ந்துப்பான். அப்போ இதுதான் இப்போது வரைக்கும் பீகார்லயும் நடந்திருக்கு. அன்புமணி சொல்றார்ல, இங்க மலேசியாவுல கூப்பிட்டாக, ஜப்பான்ல கூப்பிட்டாக, சாஹிஜான் கூப்பிட்டாக அப்படின்னு சொல்லி கோவை சரளா சொல்ற மாரி, கர்நாடகா எடுத்துருச்சு, தெலுங்கானா எடுத்துருச்சு, பீகார் எடுத்துருச்சு, ஒரிசா எடுத்துருச்சு இப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார்ல. எல்லா ஸ்டேட்டுமே எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரே தவிர, அத பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு எங்கேயாவது கூடவோ, குறைச்சலோ அது நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு வெற்றிகரமா அப்படின்னு அன்புமணி இதுவரைக்கும் எதையுமே கிளைம் பண்ணியிருக்க மாட்டாப்ல. பீகார்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது வேற காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போவாரே தவிர, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் விவரிச்சு பேசவே மாட்டார். ஒரு விஷயத்த இதுவரைக்கும் வழக்கமா அன்புமணி மேடைகள்ல பேசினா, அவர்கிட்ட ஒரு தகவலும் இருக்காது, தரவும் இருக்காது. பேசினதே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நம்ம பல தடவ குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். சின்னதா இந்த இந்த மேடையில வந்து ஒரு வேறுபாடு இருந்துச்சு. என்னன்னா, இடஒதுக்கீடு இப்படிலாம் வந்துச்சு, வழக்குகள் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ எடுத்து பேசியிருந்தாரு. அந்த விஷயத்துல அவர வரவேற்கிறோம். ஆனா, சாதிவாரி கணக்கெடுப்போ, சர்வேவோ என்ன எதார்த்தத்துல சட்டப்படி இருக்குன்னா, இதுதான் எதார்த்தம். தமிழ்நாடு அரசு ஒருவேளை அன்புமணி கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சர்வே எடுத்தாலும், அது இடஒதுக்கீடுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. இடஒதுக்கீடு, உள்ளிடஒதுக்கீடு இதுக்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மிக முக்கியமான தரவா அப்படின்னா, அப்படியும் கிடையாது. திரு சி.என். ராமமூர்த்தி தொடர்ச்சியா ராமதாஸ் அவர்களுக்கும், அன்புமணி அவர்களுக்கும் எதிர்த்து கவுண்டர் கொடுக்கும்போது, இந்த 10.5% இடஒதுக்கீடு பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவங்க சும்மா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10.5 இடஒதுக்கீடுக்கு வந்து பேக்வேர்டு கமிஷனோட பரிந்துரை தான் அவசியம். அத செஞ்சாலே நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். நான் வழக்கு ரீதியா, சட்ட ரீதியா அனைத்தையும் சாதிச்சிருக்கேன். இந்த பரிந்துரை மட்டும் இருந்தாலே போதும். எடப்பாடி அரசு அவசரமா பரிந்துரை இல்லாம இத நிறைவேற்றியதன் காரணம் தான் இந்த இடஒதுக்கீடு திரும்ப பெறப்பட்டதுக்கு முக்கிய காரணம். இடஒதுக்கீடு, உள்ளிடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வந்தாலே அது பேக்வேர்டு கமிஷனோட பரிந்துரை இல்லாம நடைமுறைப்படுத்தவே முடியாது. அப்படிங்கிறதா சட்டம். ஆக அத என்ன பண்ணணும்? அதுக்கான நடவடிக்கைகள்லயும், அழுத்தங்கள்லயும் தான் அன்புமணி ஈடுபடணுமே தவிர, சாதிவாரி சர்வே அப்படின்னு அவர் போய் நிக்கிறதுங்கிறது அப்பட்டமான தேர்தல் அரசியல், அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியல். அத தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஒன்றிய அரசு தான் எடுக்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒன்றிய அரசை எதிர்த்து இதுவரைக்கும் அன்புமணி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரா அப்படின்னா, போன மேடையில கூட பாராட்டி வேணா பேசியிருக்காரு. 1931க்கு பிறகு முதல் முறையாக இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அரசு இப்பொழுது இருக்கின்ற அரசு இதை அறிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசு எடுக்கணும், அவங்க தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, 27 ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்கள இந்த அரசு தான் நமக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசியிருக்காரு. ஆனா 27 ஆரம்பிச்சு 29 வரைக்கும் நாங்க நடத்துவோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான் செஞ்சிருக்காங்களே தவிர, அது செயல்பாட்டுக்கு வருமாங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா, பீகார் தேர்தலை முன்னிட்டு தான் பாஜக அந்த அறிவிப்பையும் கூட வெளியிட்டுச்சே தவிர, அவங்க உளப்பூர்வமா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு உறுதித்தன்மையும் தரல. அதே போல 2011ல காங்கிரஸ் அரசு இருக்கும்போது எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட தரவுகளையே இதுவரைக்கும் பாஜக அரசு வெளியிடாம நிப்பாட்டி வச்சு. கேட்டா காங்கிரஸை குறை சொல்வாரு, நேருவை குறை சொல்வாரு, இந்திராவை குறை சொல்வாரு, மோடியும் பாஜக காரங்களும் அவங்க குறையெல்லாம் குறைன்னே நாங்க ஒத்துக்கிறோம்பா, நீ ஒழுங்காயிரியா அப்படின்னா இல்ல அவர் நேரு தான் காரணம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக காங்கிரஸ் அரசு எடுத்த தரவு சரியோ தப்போ, சரின்னோ தவறுனோங்க அதை நிரூபிக்கவாவது நீங்க அந்த தரவுகளை வெளியிடுங்க அப்படின்னா அதை வெளியிட மாட்டாங்க. சரி, அவங்க செஞ்சது தப்பு, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு நாங்க முதல்லேருந்து கோடு போட போறோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும், அதையாவது அவங்க 2011 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்குப்படி 2011ல எடுக்கப்பட்டுச்சு. அந்த தரவுகள் வெளியிடப்படல. அவங்களத வெளியிட்டிருக்கணும் இந்த அரசு வந்த உடனே. அதையும் செய்யல. சரி, அந்த தரவுகள்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் உடனடியா ஆட்சி அமைஞ்ச பிறகாவது வேறொரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கணும். அதுவும் பண்ணல. சரி, ரெகுலரான சைக்கிள் அதன்படியாவது 2011க்கு அப்புறம் 2021ல கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கணும். அதையும் செய்யல. தொடர்ச்சியா 2014ல இருந்து இன்னி வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு ஒன்றியத்துல. ஆனாலும் இதை செய்ய விருப்பம் இல்லாத இந்த மோடி பாஜக அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க அன்புமணிக்கு இதுவரைக்கும் துணிச்சல் பிறக்கவே இல்லை. துணிச்சல்ங்கிறது அன்புமணிக்கு அவரோட அகராதியிலே கிடையாது.
அவருக்கு இவர் டயர் நக்கின்னு சொல்லுவார்ல, நிஜமான டயர் நக்கி. நீங்க எடப்பாடி பழனிசாமிய கூட துணிச்சல்காரர்ன்னு நம்ம சொல்லிடலாம். டேபிள் கடியில போனாரு அப்படி இப்படின்னு விமர்சனம்னா கூட, ஏதோ ஒரு சில வகையில ஏதோ ஒரு ஏதோ கட்சிய மெயின்டெயின் பண்றாருப்பா, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவ் கூட சொல்லிடலாம். ஆனா அன்புமணி அப்படியான ஒரு நபர் கிடையாது. உண்மையான டயர் நக்கி அப்படின்னா, உண்மையான அடிமை அப்படின்னா, பாஜகவின் சிறந்த அடிமை அப்படின்னா, அது அன்புமணி மட்டும் தான். இன்னிய வரைக்கும் சிபிஐ அத நாம சொல்லல. இப்போ நம்ம சொன்னோம்ல, ராமதாஸ் பேரலலா இதுக்கு நிர்வாக குழு ஒண்ணு கூட்டினாருன்னு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு, "அன்புமணியின் மீது உள்ள ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரிக்கணும்." அப்படின்னு அவரு பெ பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படையா பேசுறார். இத்தன நாளா நாம குற்றச்சாட்ட வச்சிருக்கோம். திரு சி.என். ராமமூர்த்தி அவர்கள் பேசியிருந்திருக்காரு. கடுமையான குற்றச்சாட்டுகள வச்சிருக்காரு. அந்த வழக்கு குறித்து கண்டிப்பா நம்ம தனியா ஒரு பதிவே பேசுவோம். நம்ம குற்றச்சாட்டாவே இருக்கு. அந்த வழக்க விவரமா என்ன ஏதுன்னு அது அந்த தகவல் எடுத்து ஆர்டிஐல எடுக்கணுமா என்னன்னு பார்த்து நம்ம உங்களுக்கு கண்டிப்பா தனியா பதிவு போடுவோம். இப்படி ஊழல் குற்றச்சாட்டுல விரைந்து விசாரிக்கணும்னு ராமதாஸே வலியுறுத்துறாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுல விசாரிச்சுருவாங்களோ, நம்மள சிறைப்படுத்திருவாங்களோன்னு சிறைக்கு அஞ்சுகிற ஒரு நபரா, அடிமையா, டயர் நக்கியா பாஜகவுக்கு இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு, ஒரு மக்களின் உரிமை சார்ந்த விஷயத்துல எத நோக்கி அவங்க போராடணும்? உண்மையிலேயே ஸ்டாலின் அரசு தரல அப்படின்னா, அந்த விவகாரத்த தெளிவா விளக்கி மக்கள அத நோக்கி கூர்மைப்படுத்தும். மக்கள அறிவு ரீதியா நீங்க கூர்மைப்படுத்தி போர் குணம் உள்ளவங்களா, போராட்ட குணம் உள்ளவங்களா மாற்றணுமே தவிர, வெறுமனே ஒரு கட்சிக்கு எதிரா, ஒரு தலைமைக்கு எதிரா சும்மா அவதூறு பரப்பிட்டு, சங்கிகள கூட சேர்த்துக்கிட்டு அடிமைத்தனம் பண்ற வேலைய அன்புமணி கைவிடணும்னு சொல்றோம். ஆக சாதிவாரி கணக்கெடுப்போட நிலை இதுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்போட நிலையும் இதுதான். இதன் அடிப்படையில இடஒதுக்கீடு கிடைக்க போறதில்ல. அன்புமணி முழுக்க முழுக்க தவறா வழி நடத்துறார். அதுக்கப்புறம் அன்புமணி அந்த மேடையில பேசின ஒரு 2, 3 விஷயங்கள டீகோட் பண்ணிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தரவுகள நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, 50 ஆண்டுகள்ல மக்களுக்கான திட்டங்கள, முன்னேற்றங்கள செய்யறத நீங்க 20 ஆண்டுகள்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உதாரணத்த அவர் சொல்றார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த மக்கள முன்னேற்ற திட்டம் கொண்டு வரணும்னா ஒரு ஒரு 50 வருஷம் ஆகும் அப்படின்னா, இந்த தரவுகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க 20 வருஷத்திலே முன்னேற்றிடலாம் அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. ஆனா இதே அன்புமணி தான் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு தடவ ஒரு 5 ஆண்டு எங்களுக்கு ஆட்சி குடுங்க. ஆட்சி குடுங்க, குடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்படி வாய்ப்பே இல்லன்னு ஆன பிறகு என்ன பண்ணாருன்னா, நீங்க யாராவது ஜெயிச்சுக்கங்க. ஒரு 6 மாசம் அதிகாரிகள எங்க பேச்ச கேட்க வச்சுக்கங்க. எங்க பேச்ச கேட்கிற மாரி சொல்லுங்க. 6 மாசம் போதுங்க. இந்த திராவிட கட்சி 50 ஆண்டுகளா என்னெல்லாம் இந்த நாட்ட நாசப்படுத்தி வச்சிருக்கோ, அதையெல்லாம் நான் 6 மாசத்துல செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அன்புமணி கிட்ட கேட்கிறோம். இதுல எதுண்ணே உண்மை? 50 ஆண்டுகள சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 20 ஆண்டுகள்ல முன்னேற்றத்த சாத்தியப்படுத்துறது உண்மையா? இல்ல 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி செய்யாதத 6 மாசத்துல நான் செஞ்சுருவேன்னு சொன்ன இது உண்மையா? தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து. இதிலிருந்தே நீங்க அன்புமணியோட புரிதலற்ற மக்களை ஏமாத்துகிற, இளைஞர்களை ஏமாத்துகிற அரசியல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அரசியல் உண்மை இருக்கு அப்படின்னா, அது இளைஞர்கள்கிட்ட தெளிவா கொண்டு போணும். தன்னை நம்பி வர இளைஞர் கூட்டத்த, மக்கள் கூட்டத்த சரியா வழிநடத்தி ஒரு தலைவனா இருக்கணும். இளவரசனா வாரிசு அடிப்படையில ஒரு ஒரு கட்சிக்கு, ஒரு இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறவங்களுக்கும், இயற்கையா ஒரு தலைவன் உருவாகி வர்றதுக்கும் உள்ள வேறுபாட நம்ம அன்புமணியின் மூலமாவே ரொம்ப தெளிவா அறியலாம். அதுக்கப்புறம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கோட உதாரணத்த இன்னொரு உதாரணம் மாம்பழத்த வச்சு சொன்னார். அறையில ஒரு 100 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் உள்ள போயிட்டு, "ஏப்பா நீங்க மாம்பழத்தை பிரிச்சு எடுத்துங்கன்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு எடுத்துப்பாங்களா?" நிச்சயமா இல்ல. பலமா இருக்கிறவங்க, பலசாலிகள், வலிமையா இருக்கிறவங்க 5 மாம்பழம், 10 மாம்பழம், 15 மாம்பழம் எடுத்து அடிட்டு போடும். பலவீனமான இருக்கிறவங்க அப்படியே ஓரமா நின்னுட்டு இருப்பான். அவனுக்கு கிடைக்காது. இதுல ஒரு விஷயம் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஜோக்குக்காக நம்ம அவர் சொன்ன இந்த உதாரணத்த பயன்படுத்திப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 100 மாம்பழத்த ஒரு அறையில வச்சுக்கிட்டு, ஒரு 500 பேர நீங்க உள்ள அனுப்புறீங்க அப்படின்னா, வலு உள்ளவன் அத எடுத்துப்பான். ஒண்ணு தான் எடுப்பானா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தன் 5, 10ன்னு எடுத்துப்பான். அப்ப பலம் உள்ளவன் எடுத்துப்பான். பலம் இல்லாதவன் பட்டினி கிடப்பான். ஆக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா, 100 மாங்காய் இருக்கு, 100 மாம்பழம் இருக்குன்னா 100 பேர உள்ள அனுப்பி ஆளுக்கு ஒண்ணு பிரிச்சு குடுக்கலாம். இல்ல 100 மாம்பழத்த 500 பேருக்கு கட் பண்ணி குடுக்கலாம். அதுக்காக தான் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்த சொன்னாரு. உதாரணம் நல்லா தான் இருக்கு. தெளிவா தான் புரியுது. ஆனா நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இது பதிலா அமையுமா? சாதிவாரி கணக்கெடுப்புக்கும், பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரைக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்ல அது இடஒதுக்கீட சாத்தியப்படுத்துமா? இப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் இந்த மாம்பழம் பதில் சொல்லுமா? அப்படின்னா கிடையாது. நாம கூடுதலா இதே மாம்பழத்த வச்சே இல்ல. மாங்காவ வச்சு அன்புமணிக்கு ஒரு உதாரணத்த விளக்கம் கேட்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ 100 மாம்பழத்த 500 பேருக்கு பிரிச்சு குடுக்க முடியாது. அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறீங்க.
ஒரே ஒரு மாங்காவை 2 பேருக்கு பிரிச்சு குடுக்க முடியாம ரொம்ப நாள் சண்டை போய்க்கிட்டு இருக்கே 1 வருஷத்த கடந்து. இது எப்படிங்க தீர்க்கிறது? இதுக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்களேன். அதுவும் வேற வேற ஆள் இருந்தாலும் பரவால்ல, யார் யாரோ இருந்தாலும் பரவால்ல. அப்பா மகனுக்குள்ளேயே ஒரு மாங்கா பிரச்சனை பெரும் பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கே. இதை எப்படிங்க தீர்க்கிறது? இதுலயும் வலுவுள்ள அன்புமணி வயதான தன் தந்தைய ஏமாத்தி எடுத்துக்கிறீங்களா? நீங்க சொன்ன அந்த உதாரணம் கரெக்ட்னா, இந்த உதாரணமும் சரிதானே? நீங்க வலுவுள்ளவரா இருக்கீங்க. பாஜகவின் அடிமை சாசனம் எழுதி குடுத்து அந்த பலத்தோட இருக்கீங்க. அதனால வலுவுள்ள அன்புமணி வயதான தன் தந்தை கிட்ட இருந்து மாங்காவ பறிச்சுக்கிறாரா? அப்படிங்கிற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் உதாரணத்த ஒட்டியே இத கேட்கணும்னு நமக்கு தோணுச்சு. அதனால கேட்டோம். இன்னொரு உதாரணம் வேற சொல்லியிருந்தாரு. அது இன்னும் அதிபயங்கரமா இருந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து வர பறவைகளுக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கு. எத்தன ஃப்ளமிங்கோ பறவை இருக்கு? வேற என்ன பறவை இருக்கு? ஜப்பான்ல இருந்து என்ன பறவை வருது? இந்த பறவைக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்கு இருக்கு. தெரு நாய்க்கு நீ கணக்கு வச்சிருக்க. ஏன் இந்த திமுக காரங்க எந்த ஊர்ல, எந்த தெருல, எந்த வீட்ல, எந்த சாதிக்காரன் இருக்கான்? எந்த மதத்துக்காரன் இருக்கான்? இப்படின்லாம் டேட்டா வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு பயன்படுத்த தெரியுதுல்ல? அப்ப ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்ற? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டுப்புட்டாப்ல. தமிழ்நாட்டுல எத்தனை தெருநாய்கள் தெருவுல சுத்திட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கலையா? எத்தனை ஆமைகள் எங்க இருந்து வருது, எவ்வளவு முட்டை போடுது, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கலையா? ஏன் தேர்தல் நேரத்துல எல்லார் வீட்லயும் இந்த வீட்டுல இந்த ஜாதி, இந்த தேர்தல், இந்த கட்சி, இந்த ஓட்டு, இவ்வளவு ஓட்டு, இந்த அந்த கணக்கெல்லாம் நீ வச்சிருக்கல தனிப்பட்ட முறையில்? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல? திமுக காரங்களுக்கு மட்டும்தான் எந்த ஊர்ல, எந்த தெருவுல, எந்த சாதிக்காரன் இருக்கான்னு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத பாப்பாவான்னு நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு எந்த ஊர்ல எந்த சாதிக்காரன் இருக்குன்னு தெரியாது. நீங்க சாதி பார்த்து அரசியல் பண்றதில்ல. நீங்க சாதி பார்த்து சீட்டு குடுக்கறதில்ல. எந்த ஊர்ல எந்த சாதிக்காரன் மெஜாரிட்டியா இருக்கான், வட மாவட்டமா, தென் மாவட்டமா இதெல்லாம் பார்த்து நீங்க அரசியலே பண்றதில்லல்ல. நீங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா இல்ல. திமுகவுக்கு மட்டும் தான் தெரியும். வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இங்க எந்த ஊர்ல, எந்த தெருல, எந்த பகுதியில, எந்த சாதிக்காரன், எந்த மதத்துக்காரன், எங்க யார் பெரும்பான்மை, யார் சிறுபான்மை எந்த தரவும் தெரியாது. நல்லா இருக்கே உங்களோட உதாரணம். குடுக்குற முட்டு பிஜேபி குடுக்குற முட்டு இருக்குல்ல. இப்ப நம்ம திரும்பவும் சொல்றோம். இன்னொரு விஷயம் தான் இதுல மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப முக்கியமா பாஜகவோட இல்ல ஆர்எஸ்எஸோட செயல் திட்டம் இந்த மேடை வச்சு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அத நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த மேடையில பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கரு நாகராஜன், அவன் நாகப்பாம்பனே சொல்லலாம் அந்த ஆள. அவ்வளவு அநாகரிகமான, கேவலமான இழிபிறவி தான் அந்த நாகராஜன். ஒரு பொதுவெளியில விவாதங்கள்ல பேசும்போது கூட பெண்கள் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாத தற்குறி தருதல இழிபிறவி, ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ நம்ம லிமிட்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அந்த நாகராஜனுக்கு போட்டுக்கலாம், நாகப்பாம்புக்கு போட்டுக்கலாம். அவ்வளவுதான் அவன். அப்படி பாஜக சார்புல நாகராஜன் கலந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த முக்குளத்தோரை வச்சு ஜாதி சங்கம்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற திருமாரஞ்சி கலந்திருக்காப்ல. அப்புறம் ஜெகன் மூர்த்தியார் ஜெகன்ஜின்னு வேற மாறிட்டார். பிஜேபி கூட்டணிக்கு போனதுலேருந்து சுவர் எழுத்துக்கள்லாம் அவர் ஜெகன்ஜியா மாறிட்டார். பூவை மூர்த்தியார அடிப்படையா கொண்டு வளர்ந்த ஒரு இயக்கமா அந்த இயக்கம் இருக்கு. அவர் தான் அந்த இயக்கத்துக்கு அடையாளம். மூர்த்தியார் அப்படிங்கிறது தான், பூவை மூர்த்தியாருங்கிறது தான் அடையாளம். அப்ப இவர் பேரும் ஜெகன் மூர்த்தியார்னு சொல்லும்போது அது அந்த அந்த மக்கள் கிட்ட கனெக்ட் ஆயிருந்துச்சு. பாஜக கூட கூட்டணிக்கு போன உடனே இவர் அந்த மூர்த்தியாரை கட் பண்ணிட்டு ஜெகன் மூர்த்தியாருன்னு இல்லாம ஜெகன் ஜியா மாறிட்டார். எவ்வளவு இதுல இத வெறும் நீங்க பேரா இல்ல ஜீன் சேர்த்துக்கிட்டாருந்தோட பார்க்க முடியாது. இவராலேயே பாஜகவால சேர்ந்ததுனால இவர் அறிந்தோ அறியாமலோ பூவை மூர்த்தியாரோட உழைப்ப, தியாகத்தை இவர் மட்டுப்படுத்தி அந்த மக்கள் கிட்ட போய் சேராம, இவரை நம்புற குறைந்தபட்ச மக்கள் கிட்ட கூட போய் சேராத அளவுக்கு இவரோட அந்த நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட விரும்புறோம். சுவர் எழுத்துக்கள்ல ஃபுல்லா ஜெகன்ஜி ஜெகன்ஜின்னு இருக்கு. மூர்த்தியார் எங்க போனார் அப்படிங்கிறத நம்ம கேட்க விரும்புறோம். இப்படி அவரும் கலந்துகிட்டு இருந்தாரு. தனியரசு, இன்னும் பல்வேறு ஜாதி ஜாம்பி கும்பல்ல இருந்து ஒருத்தர் களஞ்சியம்ங்கிற ஜாம்பி கலந்துருந்தாருன்னா என்டிகேவை சார்ந்து, இப்படி பல்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவங்கெல்லாம் கலந்துகிட்டு இருந்தாங்க. தடா ரஹீம் அப்புறம் அதாவது முஸ்லீம் பிரதிநிதியாம், அவர் தடா ரஹீம் கலந்துகிட்டு இருந்தார். இப்போ அங்கே பேசினவங்க எல்லாம் திமுகவை கடுமையாக சாடினாங்க. தடா ரஹீம் நான் ஒரு முஸ்லீமா ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, நாங்கள் எத்தனை பேர் இருக்கணும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையம். அதனால அவர் அந்த மேடையில் கலந்துட்டு இருந்தார். கரு நாகராஜன் பேசும்போது எஸ்ஐஆரே நாங்கள் 1 மாசத்துல அறுத்து தள்ளிட்டோம், அப்போ அந்த மாதிரி எடுத்தா இதெல்லாம் சாதாரணமாக 1 மாசத்துல எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு கரு நாகராஜன் பேசியிருந்தாப்புல. மரியாதைக்குரிய திரும்ப கரு நாகராஜன் சொன்னாரு, எஸ்ஐஆர் 1 மாதத்துல எடுக்க முடியும். இந்த கணக்கெடுப்பு அதே போன்றுதான், 1 மாதத்துல எடுக்கலாம். இப்ப இவங்க பேசினதெல்லாம் இதுல ஜெகன்ஜி இருக்கார்ல, ஜெகன்ஜி மட்டும்தான் உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு இருக்கு,
பல இடங்கள்ல நீதிமன்றங்கள் முதல் கொண்டு, கல்வி நிறுவனங்கள் முதல் கொண்டு, ஒன்றிய அரசு அதிகார மட்டங்கள் முதல் கொண்டு எல்லா இடத்துலயும் உயர் சாதியினர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும். உரிய அளவுல இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு முக்கியம் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அது அவரோட பேச்ச மட்டும் நம்ப முழுக்க முழுக்க வரவேற்கிறோம். ஆனா, அவர் பேசும்போது இந்த கருநாக பாம்பு இருக்கான்ல, திரு 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 திருன்னு முழிக்கிறான். அந்த இழிபிறவி. திரு திருன்னு முழிக்கிறான் பாஜகக்காரன். அங்க இடபிள்யூஎஸ்ன்னோ உயர் சாதிகாரர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கான்னாலோ, பாஜகக்காரனுக்கு எப்படி இருக்கும்? அங்க இருக்க முடியல அவனுக்கு. திருட்டு மொழி முழிக்கிறான். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். கருநாகராஜன் சொன்ன மாதிரி 1 மாசத்துல நம்ப சாதிவாரி சர்வே எடுத்து முடிச்சிடலான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நம்ப 69% தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு 100% அதிகரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யார் இதை எதிர்த்து முதல்ல நீதிமன்றத்துக்கு போவா? இந்த விஷயம் கூட அன்புமணிக்கு தெரியாம பாஜக காரனை கூட்டு வந்து மேடையில நிப்பாட்டியிருக்காருன்னா, அன்புமணியோட அரசியல் புரிதல் அப்படிங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கிற கடுமையான வார்த்தையா நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? 0 புரிதல். சுத்தமா இல்ல. இடஒதுக்கீட நீங்க அமல்படுத்தினா, இல்ல இன்னைய வரைக்கும் இடஒதுக்கீடுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கிறது, அவனுக்கு இடபிள்யூஎஸ்ன்னு 10% இருந்தா கூட, இடஒதுக்கீடுக்கு எதிரா தொடர்ந்து உடனடியா போய் டக்குன்னு போய் நீதிமன்றத்துல நின்னுக்கிறது எவனா இருக்கான்? அவனோட பின்புலம் என்னவா இருக்கு? பாஜக காரனா, ஆர்எஸ்எஸ் காரனா, சங்கி கும்பலா, சங் பரிவார் கும்பலா, அவன் சனாதனத்தை ஏத்துக்கிட்டவனா, அப்படியான நூல் கும்பலா, அந்த மாதிரியான ஆட்களா தானே இருக்கான். அவனோட பிரதிநிதியை எடுத்துட்டு வந்து மேடையில் நிக்க வச்சுட்டு, நீ சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதின்னு பேசினா, இது எவ்வளவு கேலி கூத்தான விஷயம் அப்படிங்கிறது அன்புமணிக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே புரியாது. ஏன்னா கூடவே சங்கிகளின் அடிப்படையில வந்த சௌமியா அப்படிங்கிற சங்கி கூட இருக்கிறதுனால அன்புமணிக்கு அது ஒரு காலம் புரியாது. ஆனா அன்புமணிக்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களாவது புரிஞ்சுக்கணும். நாம இன்னும் இன்னும் குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா, ஓபிசிகளுக்கு 27% ஒன்றிய அரசு அளவுல இடஒதுக்கீடு போராடி பெற்றோம் இல்லையா? வன்னியர் மாநாட்டுல கூட அந்த இடஒதுக்கீடுக்கு மிக முக்கிய காரணம் அதை பெற்று தந்ததே நம்ம சாதிக்காரர் ஆணைமுத்து அப்படின்னு ஒரு பெரியாரவாதிய சாதி அடையாளத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணார்ல அன்புமணி. அந்த ஆணைமுத்து அவர்கள் போராடி பெற்ற ஓபிசி 27% இடஒதுக்கீடு யாருக்கு? நமக்கெல்லாம், வன்னியர்களுக்கெல்லாம் கொண்டு வந்த இடஒதுக்கீடு எதிர்த்து யார் தெரியுமா வீதிக்கு இறங்கினா? இந்த பார்ப்பன கும்பல், இந்த உயர் சாதின்னு தங்களை சொல்லிக்கிற கும்பல் தான் வீதிக்கு போனான். நல்லா கவனிச்சுங்க. அவன் இடபிள்யூஎஸ்ன்னு 10% இடஒதுக்கீடு வாங்கியிருக்கான். ஆனா ஒரு போராட்டம் கூட பண்ணி அந்த இடஒதுக்கீடு அவன் பெறல. அவன் எதுக்காக வீதிக்கு வந்தான்? எதுக்காக போராட்டம் பண்ணான்னா, நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வீதிக்கு வந்தான். அவனோட பிரதிநிதியை மேடையில் ஏத்திக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியை காப்பாற்ற போறோம், நொட்ட போறோம், மாம்பழத்தை பிதுக்க போறோம், பிரிச்சு கொடுக்க போறோம், மாங்காவை பொளக்க போறோம்லாம் அன்புமணி மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேலி கூத்தான விஷயம் தான். சிரிச்சுட்டு தான் போனோம் இவரோட புரிதலை வச்சுக்கிட்டு. நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு வீதிக்கு வரவன் நாளைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினாலும் முதல் ஆளா நீதிமன்றத்துக்கு போய் அதை தடை பண்ணணும்னு நிற்கக்கூடியது இந்த கருநாக பாம்பு எந்த கும்பல் இருக்கோ அந்த கும்பல் தான் அவன் போய் நீதிமன்றத்துக்கு நிற்பான். அவனை வச்சுக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயம். அதே போல பீகாரை உதாரணம் காட்டுறாரு அன்புமணி அவர்கள். பீகார்ல பெண்கள் கணக்கெடுப்பு நடத்தி பெண்களோட வறுமையை போக்க 2 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வச்சுப்போம், வரவேற்போம், இங்கேயும் கொண்டு வரணும், நாமளும் ஆதரிப்போம். அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் இல்ல ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். ஆனா அன்புமணியோட நிலைப்பாடு என்ன இது வரைக்கும்? இதே அங்க அந்த மேடையில் இருந்த கலைஞங்கிற ஜாம்பி கும்பல் இருக்குல்ல, அந்த என்டிகாவோட நிலைப்பாடு என்ன? அன்புமணியும் சரி, ஜாம்பி கும்பலும் சரி, சௌமியாவும் சரி, மகளிர்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாவை கேலியும் கிண்டலும் பேசி அது எதுக்கு எங்களுக்கு, அது எங்களால முடியாதா, அதை வாங்கிக்க முடியாதா, இலவச பேருந்து பயணம் எதுக்கு அப்படின்னு தமிழ்நாட்டோட அத்தனை நலத்திட்டங்களையும் உரிமை திட்டங்களையும் இழிவுபடுத்தியும் கேவலப்படுத்தியும் தேவையில்லாதன்னு சொல்லியும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கும்பல் தானே நீங்க. அப்போ நீங்க கலைஞர் உரிமை தொகை தவறுன்னு பேசினா எப்படி நீங்க அங்க பீகார்ல கொடுக்குற 2 லட்சம் ரூபாவை சரின்னு பேச முடியும்? 1000 ரூபாய்க்கே உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதே, அதுவே சென்று சேரக்கூடாதுங்கிறீங்களே. 1000 ரூபாவும் என்ன எல்லாருக்குமா கொடுத்துறாங்க? அவங்க தேர்ந்தெடுத்து தானே கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க, இயலாத குடும்பங்களுக்கு தானே கொடுக்குறாங்க, மகளிருக்கு தானே கொடுக்குறாங்க. அதை நீங்க கிண்டல் பண்றீங்க, அதை தவறுன்னு பேசுறீங்க, அப்புறம் பீகாரை உதாரணம் காட்டுறீங்க. எத்தனை முரண்பாடு உங்களுக்குள்ள. ஒரு நலத்திட்டங்களையும் ஏற்றுக்காத கும்பல், சீமான் ஜாம்பி கும்பல், அவனை மேடை ஏத்திட்டு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறீங்க. இடஒதுக்கீடு அந்த ஜாம்பி கும்பல் ஏத்துக்குதா? இடஒதுக்கீடு பிஜேபி கும்பல் ஏத்துக்குதா? அங்க இருக்க எவனாவது இடஒதுக்கீடு ஏத்துக்கிறானா? முதலா நீதிமன்றத்துக்கு போய் நிக்கிற கும்பல் தான் அவன். அவனை வச்சுக்கிட்டு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புனா வேற யாராவது அந்த மேடையில சமூக நீதி பேசுறவங்களை யாராவது அந்த மேடையில பாத்தீங்களா? ஃபுல்லா சங்கி கும்பல் தான்.
அதே போல அந்த ஆர்எஸ்எஸோட திட்டங்களை பார்த்துங்க. தமிழருங்கிற உணர்வு பெருகி யாரும் உரிமையை பேசிடக்கூடாதுன்னு டைலூட் பண்றதுக்காக இனத்துரோகியை வளர்த்து விட்டாங்கல்ல, அந்த சீமான அடையாளப்படுத்தியிருக்கு. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அவங்களுக்கு எதிரான மதவெறுப்பு நடக்குது, அதையெல்லாம் உரிமைக்காக பல இஸ்லாமியர் அமைப்பு போராடிட்டு இருக்கும்போது பாஜகவை ஆதரிக்கிற தடா ரஹீம்ங்கிற அது ஒரு துரோகி கும்பலை அந்த சேர்ந்த அவனை மேடை ஏற்றுறான். யார் யாரை எப்படி எப்படி பேக்கெட் பண்ணி அந்த மக்கள்ல இருந்தே அந்த மக்களை அறியாமையில தள்ளக்கூடிய நபர்களை உருவாக்குறான்னு பாருங்க. தமிழ்ன்ற உணர்ச்சி பெருக்கிறவனை சீமான் மூலமா காலி பண்றான். இஸ்லாமியர்னு உரிமை பேசுறவனை தடா ரஹீம் மாதிரி, வேலூர் இப்ராஹிம் மாதிரியான கூலி கும்பலை வச்சு காலி பண்றான். இன்னொரு பக்கம் திருமாறன் ஜி அப்படின்னு அது ஒரு ஜி, அது ஒரு அப்போ முக்குளத்தோர் அப்படிங்கிற அந்த சமூகத்தை இவன மாதிரி ஆட்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த சமூகத்தை உரிமை பேச முடியாத சமூகமா முட்டாளா. அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரை தீவிர அம்பேத்கரிஸ்டா இருந்துக்கிட்டு உரிமை பேசி இந்துத்துவத்துக்கு எதிராக நடக்கிற கூடியவர்களை அவரை ஒரு அம்பேத்கரிஸ்டா அடையாளப்படுத்தி அவரை பிஜேபி கூட சேர்ந்து அந்த இடத்துல ஒரு டைலூட் பண்றான். எந்த இடத்துல எல்லாம் மக்கள் உரிமை கேட்க எழுந்து வருவாங்களோ அதுக்காக எல்லாம் ஒரு நபர்களை உருவாக்கி அல்ல ஏற்கனவே இருக்கிற நபர்களை விலைக்கு வாங்கி அந்த மக்களோட உரிமை குரல் எல்லாம் நசுக்கிற வேலையை ஒரு பக்கம் தடா ரஹீம், ஒரு பக்கம் ஜெகன்மூர்த்தி, இன்னொரு பக்கம் திருமாறன், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சங்கி, இன்னொரு பக்கம் அன்புமணி. இன்னைக்கு அன்புமணி பின்னாடி நிற்கிற இளைஞர்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம், அன்புமணி ஒரு கேலிக்கூத்து. இந்த சமூகத்துல புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் மாதிரி ஒரு போராளியை நம்ம பார்க்க முடியுமா? தமிழரசனை கொண்டாட வேண்டிய சமூகத்துல காடு வெட்டி குருவையும் அன்புமணியையும் கொண்டாடுற இழி நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து மூளைச்சலவை பண்ணி இந்த மக்களோட உணர்வெழுச்சியை, விடுதலை உணர்ச்சியை மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்க இந்த கும்பல் அப்படிங்கிறத நம்ம இங்க நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கோம். நாம கொண்டாட வேண்டிய நபர் வந்து காடு வெட்டி குரு இல்ல, நாம கொண்டாட வேண்டிய தூக்கி பிடிச்சு முழங்க வேண்டிய குரல் வந்து தமிழரசனோட குரல், அன்புமணியோட குரல் இல்ல. இவங்க எல்லாம் நம்மள பிரித்து சின்னாபின்னமாக்க, நம்மளோட உரிமை குரலை முடக்க களத்தில் இறக்கி விடப்பட்ட சங்கி கும்பல்கள், சுயநலவாதிகள், பிழைப்புவாதிகள், அத்தனை பேரும் அந்த மேடையில் இருந்த அத்தனை பேரும். ஆக இளைஞர்கள் கவனமா இருக்கணும். ஒரு ஆர்எஸ்எஸ் எப்படி பல பிரிவான மக்களை அவங்களுக்குள்ளிருந்தே சில நபர்களை உருவாக்கி நம்மளோட விடுதலை உணர்வையும் உரிமை குரலையும் நசுக்கிறான் அப்படிங்கிறத இவர்கள் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நீங்கள் வாக்கரசியலுக்கு யாரை வேணா ஆதரிங்க, ஆனால் தனிநபர் துதி பாடுறது இவங்களை பாடுற அளவுக்கு, இவங்களை கொண்டாடுற அளவுக்கு இவங்க ஹீரோக்கள் கிடையாது. நாம் நிஜமாக கொண்டாட வேண்டிய ஹீரோக்களை மழுங்கடிச்சிட்டு அவங்களை அப்புறப்படுத்த முன்னிறுத்தப்பட்ட நபர்கள் தான் இந்த நபர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம இளைஞர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அன்புமணியோட அந்த மேடை பேச்சில் இறுதியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்லாரையும் பார்த்து நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கே பார்க்க ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன கேட்குறாருன்னா, இது வந்து கட்சி சார்ந்த விஷயம் கிடையாது, நான் ஒரு உரிமை சார்ந்த ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கேன், இதுக்கு ஏன் நீங்கள்லாம் வரல அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்குறாரு, காங்கிரஸை பார்த்து கேட்குறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து கேட்குறாரு. நாங்கள் எல்லாரையும் கேட்குறோம், ஏன் கம்யூனிஸ்டுகள் வரல, ஏன் காங்கிரஸ் வரல, ஏன் திருமாவளவன் வரல, உங்களுக்கு தேர்தல் தானா, தேர்தல் தான் முக்கியமா, மக்களோட உரிமை முக்கியம் இல்லையா, ஏன் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப உணர்வு பொங்க பார்க்கவே நமக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. என்ன இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி கட்சிங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, ஒரு உரிமை சார்ந்த விஷயத்துக்கு ஒன்று சேர்றதுக்கு என்னையா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நமக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. ஆனால் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் அன்புமணிக்கிட்டையும் ஒன்று கேட்டுருணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு வாரம் ஒரு 10 நாள் பின்னாடி போயிட்டு இப்போ அவர் கேட்டார்ல, திருமாவளவன் நீங்க ஏன் வாய் திறக்கல, ஏன் கம்யூனிஸ்ட் வாய் திறக்கல, ஏன் காங்கிரஸ் வாய் திறக்கல, காங்கிரஸ் எல்லாம் நமக்கு பெரிய உடன்பாட்டில் தூக்கி தூர போடுவோம். அதை இப்படி மக்களுக்காக இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாருல. ஏன் திராவிட கழகம் கி வீரமணி அவர்கள் ஆசிரியர் அவர்களை கேட்கிறேன், ஏன் நீங்க வாயை திறக்கல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன் என்ன சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான், ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, ஏன் ஒரு போராட்டம், என்ன பிரச்சனை? தேர்தல் தானா, தேர்தல் தானா, தேர்தல் தானா? இவர் அப்படியே யோகியனா நிலைநிறுத்திக்கிறாராம், இவர் ஹீரோ ஆகிறாராம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நன்மை தலித்துகளுக்கு தான் ஏன் நடக்கும், அதுக்காக வந்து நான் நிற்கிறேன், எவ்வளோ பெரிய மனசுச்சே, இவ்வளோ நல்லவனா இவர் அப்படிங்கிற அளவுக்கு நெஞ்சை நக்கிற அளவுக்கு வசனம் பேசிட்டாரு கடைசியா.
நாம் 10 நாளைக்கு பின்னாடி போய் அன்புமணி கிட்ட கேள்வி கேட்குறோம். திருப்பரங்குன்றம்னு தமிழ்நாடு கலவர பூமியாக்குற கபோதி கும்பல், நாகப்பாம்பு நிற்கிறானே அவனோட கும்பல், அவன் பின்புலமாக கொண்ட பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்து முன்னணி கும்பல், சங் பரிவார கும்பல், சங்கி கும்பல் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று கலவரம் பண்ணு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ரவுடி கும்பலை களத்தில் இறக்கி நாடகம் ஆடி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தானே, அப்போ ஏன் சார் நீங்கள் வாய் திறக்கல? உங்களுக்கு தேர்தல் தான் முக்கியமா என்ன? அப்போ வாய் திறக்க மாட்டீங்களா? அப்போ ஏன் அன்புமணி வாய் திறக்கல? அப்போ ஏன் சீமான் வாய் திறக்கல? அப்போ ஏன் களஞ்சியம் வாய் திறக்கல? அப்போ ஏன் திருமாறன் வாய் திறக்கல? அப்போ ஏன் இந்த கருநாகப்பாம்பு வாய் திறக்கல? அப்போ ஏன் இந்த தடா ரஹீம் வாய் திறக்கல? பட்டாசு பாலு கூடவே இருந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த பட்டாசு பாலு ஏன் அப்போ வாய் திறக்கல? இதே அன்புமணி மாங்காக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பா ராமதாஸ் ஏன் வாய் திறக்கல? அப்போ நீதிமன்றத்தை சொல்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஐயா சாமி, நீதிமன்றம் சொன்னா அதன்படி நாங்கள் நடப்போம் சாமி அப்படின்னு அன்புமணி சொன்னார்ல. இதே இப்போ அந்த மேடையில் தானே நீங்கள் உதாரணம் காட்டினீங்க. இந்திரா சஹானி வழக்கு 50% மீறக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கின வழக்கு. அது உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் அது மிகப்பெரிய அநீதியான தீர்ப்புன்னு இதே மேடையில் தானே சார் அன்புமணி சார் நீங்கள் சொன்னீங்க. உச்சநீதிமன்றத்திலே 1962 அங்க இருக்கிற நீதிபதிகள் இந்தியாவிலே இடஒதுக்கீடு 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். எப்போ? 1962 அவங்களுக்கு அப்ப எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது, ஏதோ ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இது அநியாயம், இந்த தீர்ப்பு அநியாயம். அப்போ அங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம ஏத்துக்கலாமா? இல்ல திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம ஏத்துக்கலாமா? எங்க சார் நம்ம ஏத்துக்கிறது? அதுக்கு மட்டும் நீதிமன்றம் நோட்டுறதை நம்ம ஏத்துக்குவோம், இதுக்கு நீதிமன்றம் நோட்டுறது செல்லாது. என்ன சார் உங்க நியாயம்? ஏன் சார் அதுக்கு வாய் திறக்க மாட்டீங்க? ஏன் உங்க முதலாளி கோச்சுப்பாரா? அமித்ஷா கோச்சுப்பாரா? மோடி கோச்சுப்பாரா? ஆர்எஸ்எஸ் கும்பல் கோச்சுப்பாரா? உங்க மனைவி சௌமியா இணக்கமா இருக்காங்களே ஆர்எஸ்எஸ் காரங்க கூட, அவங்க யாராவது கோச்சுப்பாங்களா? உங்க மனைவி மூலமா இதுக்கெல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தானே நீங்க எல்லாம். அப்படி இப்படி பார்த்தாலும் சௌமியாவோட அம்மா பார்ப்பன குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதை உறுதிப்படுத்திட்டு இன்னொரு முறை பேசுவோம். அதனால தான் அந்த நெருக்கம் சௌமியாவுக்கு நிறையா இருக்குது. அத்திவரதர அறிவியலை மிஞ்சிட்டேன்னு பேசுகிற அளவுக்கான அறிவு அங்கிருந்து தான் வந்ததா நம்ம நினைக்கிறோம். இப்படி இதுக்கு ஏன் வாய் திறக்கல அன்புமணி? சரி, அப்படியே பின்னாடி போவோம். எத்தனை சாதி ஆணவ படுகொலைகளுக்கு, எத்தனை தீண்டாமை சுவர்களுக்கு, எத்தனை காதல் திருமணங்க ஆணவ படுகொலைகளுக்கு, காதல் திருமணத்தை எதிர்த்து பல வன்முறைகளுக்கு, குடிசையை கொளுத்தப்பட்டதுக்கு, சமீபத்தில் தீபாவளி அப்போ நடந்துச்சே, போய் குடிச்சிட்டு சாதி பேரை சொல்லி சண்டை போடுறானே, இப்போ சமீபத்தில் எத்தனை இதுக்கெல்லாம் வாய் திறந்துட்டீங்களா? சரி, அப்படியே லேண்ட்மார்க்காக திருமாவை கேள்வி கேட்க ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. வேங்கை வயல் நம்ம மணி சார் கூட, மணி அங்கிள் கூட பேசினார் நேற்று. ஆமாம், வேங்கை வயலை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக கூட இருக்கீங்க அப்படின்னு வேறு கேள்வி கேட்டாப்புல. அதே கேள்வி கேட்குறோம். வேங்கை நீங்கள்லாம் குரல் கொடுத்தீங்களா சார் வேங்கை வயலுக்கு? பாமக குரல் கொடுத்துச்சா? பாமக போராட்டம் பண்ணுச்சா? பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா? பாமக தொடர் உண்ணாவிரதம் ஏதாவது இருந்துச்சா? இல்லை திருமாரஞ்சி இருந்தானா? இல்லை இவன் கருநாகப்பாம்பு இருந்தானா? இல்லை தடா ரஹீம் இருந்தானா? எவன் உங்கள் மேடையில் இருந்து யார் ஒருவர் வேங்கை வயலுக்கு குரல் கொடுத்தீங்க, போராட்டம் பண்ணீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? எத்தனை? நீங்கள் முதல்ல மனிதர்களாக நடந்துக்குங்க. சக மனிதனோட கஷ்டத்துக்கு போய் நிற்கணும். ஒரு சக மனிதனான உணர்ச்சி அதுதான். நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்குறோன்னு இயக்கத்தை ஆரம்பித்து கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இங்கே சனாதன பிரச்சனை தீவிரமாக இருந்தால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இவன் யார் இந்த கிறுக்கு பையன் ஒருத்தர் இருப்பானே, டங்கர் பச்சானோட படத்தை பார்த்துட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. சனாதனம் இங்கே தீவிரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதும், மாநிலத்தோட துணை முதலமைச்சரோட தலைக்கு விலை வைத்த போதும், டங்கர் பச்சானுங்கிற கிறுக்கனோட படத்தை பார்த்துட்டு ட்வீட் போட்டு பாராட்டிக்கிட்டு இருந்த அரசியல் புரிதல் கொண்ட அரசியல் புத்திசாலி நீங்கள். இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வாய் திறக்காத நீங்கள், திருமாவளவன் ஏன் இதுக்கு வாய் திறக்கல? தேர்தல் தானான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகியதை தானா இருக்கா? ஏதாவது இருக்கா? ஒரு அடிமைக்கு போராளிகளை நோக்கி கேள்வி கேட்க ஏதாவது யோகியதை இருக்கா? நாம் கேட்ட இத்தனை கேள்விகளுக்கு ஒன்றுத்துக்காவது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, அன்புமணியை சுற்றி மேடையேறின ஒரு நபர்கள் கிட்ட பதில் இருந்தா பேசட்டும், விவாதிப்போம். உங்கள் கருத்தை எதிர்கொள்ள, அதுக்கு பதில் கருத்து தர அரசியல் வெங்காயம் எப்பவும் தயாராக இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.